இந்த ஆண்டு துவக்கத்திலேயே நம்ம அஜஸ்தருடைய நடிப்பில் விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. பல வருடங்கள் படப்பிடிப்பில் இருந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த ஆண்டு துவக்கத்தில் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கொண்டாட வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் கதையுடைய நாயகனாக நடித்த இயக்கியவர்களுக்கு பாராட்டுக்களுமே குவிஞ்சது. அது மட்டுமல்லாமல் படத்துடைய விஷுவலும் சரி, படத்துடைய மேக்கிங்குமே சரி, ஒரு சின்ன ஸ்கிரிப்டை வச்சு அதை எந்த அளவிற்கு விறுவிறுப்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு விறுவிறுப்பாக கொடுத்திருந்தாரு நம்ம மகத்திருமேனி. அப்படியே ஆப்போசிட்டாக அஜஸ்தருடைய அடுத்த படமான குட் பேட் அக்லி இருந்தது. முழுக்க முழுக்க ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் ரசிகர்களை வேற லெவலில் கொண்டாட வச்சது. ஸோ அந்த அளவிற்கு இந்த படத்தில் இயக்கியவுடைய கெட்டப்பும் சரி, மாசான காட்சிகளுமே சரி மெருகேற்றப்பட்டு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆதிக் அவர்கள் இயக்கவை எந்த அளவிற்கு வெறித்தனமாக நேசிச்சிருந்தா இப்படி எடுத்திருக்க முடியும் அப்படின்னு ரசிகர்களுமே வியந்து பார்க்கும் அளவிற்கு இந்த படம் இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழகத்தில் வெளியான அனைத்து படங்களுடைய வசூல் சாதனையுமே முறியடிச்சது. ஏகவிற்குமே இந்த திரைப்படம் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வசூல் செய்த படம் அப்படின்ற சாதனையுமே படைச்சது. இந்த நிலையில அடுத்த படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கிறார். அடுத்த படம் மட்டுமல்ல, அதற்கு அடுத்த படமே ஆதிக் தான் இயக்க போறார் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்கு. ஏகே அவர்கள் அடுத்த 5 வருடத்திற்கு படங்கள்ல கமிட் ஆகியிருக்காராம். இதற்கிடையில அவ்வப்போது ரேஸிற்கு செல்ல வாய்ப்புமே இருக்கு. ஆகையால ஏகே உடைய லைனப் பற்றி தற்போது முக்கிய தகவலுமே வைரலாகிட்டு இருக்கு. அதாவது ஆதிக்குடன் ஒரு படத்தை முடித்த கையோடு லோகேஷுடன் ஒரு படம் பண்ண இருக்காராம். மீண்டுமே ஆதிக்குடன் இன்னொரு படம், அதன் பிறகு அட்லியுடன் ஒரு படம், பிரசாந்த் நீலுடன் ஒரு படம் அப்படின்னு கிட்டத்தட்ட வரிசையாக 6 படங்கள்ல கமிட் ஆகியிருக்கார். ஸோ இவருடைய லைனப்பை பார்த்து மற்ற பிரபலங்களும் தமிழ் சினிமாவே வியக்கும் அளவிற்கு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.